தேவஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு 12வது நாள், 40 நாள் லென்த் தியானத்துக்குள் நான் 12வது நாளுக்கு வந்திருக்கிறோம். இந்த தியானத்தோடு கூட நீங்கள் செய்யும் ஆவிக்குள்ளான அப்பியாசங்கள் இந்த லெந்த காலத்துக்கு அர்த்தம் உள்ளதாய், உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று நாங்கள் ரொம்ப விசுவாசிக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். இன்றைய பாடம் அப்போஸ்தலர் நடபடிக்கை 6வது அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து 7வது அதிகாரம் முழு அதிகாரத்தையும் நாம் வாசிக்கணும். ரொம்ப நீண்ட ஒரு காரியம், சோகமான, மிகவும் விசித்திரமான ஒரு காரியம். ஸ்தேவானை குறித்து நம்ம பார்க்க போறோம். நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவராகிய கர்த்தாவே, ஸ்தேவானை குறித்து நாங்கள் கொஞ்ச நேரம் தியானிக்கும் பொழுது கூட பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட எங்களோடு கூட இடைப்பட்டு அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில கூட நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். ஸ்தேவான் சபை சரித்திரத்துக்குள் எப்படி வராருன்னா, நேற்று நான் சொன்னது போல ஒரு ஜாதி பிரச்சனை எபிரேய மக்களுக்கும் யூதர்கள் தான். ஆனா கிரேக்க தேசத்துல கலாச்சாரத்துல வளர்ந்த யூதர்களும் பெரிய பிரச்சனை வந்துருச்சு. யாருன்னு பெரிய எது ரொம்ப உண்மையான யூதன் அப்படின்ற பிரச்சனை வந்துருச்சு. அதுல விதவைகள் பாதிக்கப்படுகிறாங்க. சபை தலைவர்கள் வந்து 7 மக்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுங்க. அதுலதான் இந்த சாப்பாட்டு காரியங்களை பார்க்கறதுக்கு தான் ஸ்டீவன் அந்த 7வது ஒருத்தனாய் இருக்கின்றான். முதல் அப்போஸ்தலர்கள் சொன்ன காரியம் ஆவியில் நிறைந்திருக்கணும், ஞானம் நிறைந்திருக்கணும். ஏன்னா இது ஜாதி பிரச்சனையா இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவருடைய ஞானம் இருந்தால் ஒழிய அது தீர்வு காண முடியாது என்று அப்போஸ்தலருக்கு நல்ல ஞானம் இருந்தது. லூக்கா இந்த அதிகாரத்துல ஸ்தேவானை குறித்து இன்னும் 2 காரியங்கள் சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? ஸ்தேவான் தேவனுடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் நிறைந்திருந்தானாம். இன்னொன்று, அவன் அடையாளங்களும் அற்புதங்களும் செய்து கொண்டிருந்தானாம். அப்ப அவன் அந்த சமுதாயத்தின், கிறிஸ்தவ சமுதாயத்தின் சாப்பாட்டு காரியங்களை பார்க்கிறவன் மட்டுமல்ல, தூருன் படாம் எங்க தேவை உண்டோ அங்கு வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து கொண்டே இருந்தானாம். பிரைஸ் காட். இதை பார்த்த யூத சம்பிரதாய தலைவர்கள், யூத மத தலைவர்கள், அரசாங்க தலைவர்கள் பார்த்து கோபம் அடைந்து அவனை பிடித்து கொண்டு வந்து அவனுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகின்றது, லூக்கா எழுதுகிறார், இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். பயங்கரமான கேள்வி கேட்கிற நேரத்துல லூக்கா எழுதுறாரு, ஸ்டீவனுடைய ஃபேஸ், முகம் ஒரு தூதனை போல இருந்ததாம். அது எழுதுற நேரத்தே அந்த தூதனை போல சொன்ன நேரத்துல ஒரு விசேஷித்த ஒரு வெளிச்சம், விசேஷித்த ஒரு அழகு, விசேஷித்த ஒரு சம்பூர்ணம் ஸ்டீவனோடு கூட இருந்ததான். அறிஞ்சுக்கணும், இந்த சமுதாயத்துல, இந்த சூழ்நிலையில ஸ்டீவனுக்கு நல்லா தெரியும் என்னுடைய வாழ்க்கை முடிய போகுது. ஏன்னா பிடிக்கப்பட்ட சூழ்நிலை, இப்ப கேட்க வேண்டிய காரியம் பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல கூட அவனுடைய முகம் தன்னுடைய ஆவியினுடைய அழகை பிரதிபலிக்கிறதா இருந்தது. நம்ம எப்படி இருப்போம் எனக்கு தெரியல. நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது உள்ளுக்கு இருக்கிறது மூஞ்சில தெரியற மாதிரி தான். நம்ம எப்படி இருப்போம்? ஸ்டீவன் அடிக்கடி இதுல பார்க்க போறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் தன்னுடைய ஆவி, உள்ளான ஆவி, உற்சாகத்தின் ஆவியாய் மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஆவியை அவன் காத்து கொண்டான். கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கேள்வி? இந்த மோசேயை குறித்து நீ தேவ தூஷணம் பண்ணிருக்கிறாய். அது மட்டுமல்ல, இந்த இயேசு என்பவர் தன்னையே ஆலயத்தை அழிப்பாராம், 3வது நாள் அதை திரும்ப கட்டிடுவாராம் அப்படின்ற பொய்களை நீ சொல்லி வருகிற, அதெல்லாம் உண்மையா? உன் மேல் போட்டு அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா? இந்த கேட்ட கேள்விக்கு ஸ்தேவானுக்கு இதாண்டா நேரம் அப்படின்ட்டு ஆபிரகாமில் இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் மிகவும் அழகாய், மிகவும் தெளிவாய், மிகவும் விசாலமாய் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அழகாக பிரசங்கிக்கிறார். அது சொல்லல, ஸ்தேவான்
பிரசங்கத்துல சிறந்தவனாய் இருந்தான். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகின்றது, இவன் அந்த பிரசங்கம் முடிகிற நேரத்துல ரொம்ப கூர்மையாய் என்ன சொல்லிட்டான், நீதி உள்ளவர், ரைச்சஸ் ஒன், அவரை நீங்க தான் கொண்டுட்டீங்கன்னு சொன்ன நேரத்துல இந்த மக்கள்லாம் இருக்காங்களே, அவங்க பூரிச்சிட்டாங்க, அவங்க பொங்கிட்டாங்க. என்னடா சொல்றான் என்று ரொம்ப கோபம் அடைகிறார்கள். கோபம் அடைஞ்சிட்டு என்ன இருக்குன்னா, கல்லுட்டு அடிச்சிடணும், இவனை கொன்னுடணும் அப்படின்னு இருக்கிற நேரத்துல ஸ்டேபான் என்ன செய்யறான், மேல பரலோகத்தை பாக்குறான். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு தெரியுங்களா? இசி யோவான் சுவிசேஷகன் ரெவலேஷன் எழுதினாரு. அவர் சொல்றாரு, பரலோகத்துக்கு சென்று பரலோகத்தின் காரியத்தை பார்த்தவர். அவருக்கு பிறகு மேபி பவுல் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா பவுல் இன்னும் வரல, இப்ப ஸ்டேபான் தானே இருக்கிறாரு. இப்ப ஸ்டேபானுக்கு இயேசு கிறிஸ்து சீக்கிரம் அவன் தங்க போற புதிய வீட்டு பரலோகத்தை கதவை திறந்து ஒரு சின்ன ஒரு த்ரில்லர் காட்டிட்டாரு. சில நேரத்தை படம் வர நேரத்தை அந்த படத்துக்கு முன்னுக்கு சின்ன த்ரில்லர் காட்டுவாங்க, இப்படிதான்டா இருக்கும்ட்டு. இயேசு கிறிஸ்து என் பிள்ளை வரப்போறான், எனக்காக சாக போறான், எந்த இடத்துல இருக்க போறான் அப்படின்னு நான் காட்ட போறேன் அப்படின்ட்டு திறக்கிறாரு. எதை? பரலோகத்தின் கதவை திறக்கிறாரு. ஸ்டீவன் அதை எடுத்து பாக்குறான். ரெண்டு காரியம் அவன் பாக்குறான். என்ன பாக்குறான் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பரிசத்துல நின்று கொண்டிருக்கிறார். ஒன்று, பிதாவின் வலது பரிசுல நின்று, வலது பரிசு நம்பர் 1. 2, நின்று கொண்டிருக்கிறார். அப்படின்னா வேதம் சொல்லுகிற காரியம் உண்மை. பரலோகத்துக்கு ஏறி இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பரிசில் வீட்டிருக்கிறார், அமர்ந்திருக்கிறவர். இப்ப எழுந்து நிற்கிறாரு. ஸ்டீபான் பேசாம இருந்திருக்கணும். இது அவனுக்கு கொடுத்த ஒரு வெளிப்படுத்தல். அப்பா இதை என்னோட கொடுத்துட்டு சொல்லணும். அவன் வாய் தான் இருக்குல்ல, சாட்சி கொடுக்கறான்ல, அந்த சாட்சியில இதையும் சொல்லிட்டான். நான் பாக்குறேன், என்னுடைய ரட்சகர், என்னுடைய ஆத்தும நேசர் நின்றுகிட்டு இருக்காரு. எங்க? பிதாவின் வலது பரிசில் நின்றுட்டு இருக்காருன்னு கேட்ட உடனே கல்லுகளை எடுத்து அட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, கல்லடிப்பட்டு சாகுன்றது ரொம்ப நீண்ட நேரம் மரணம் ரொம்ப நேரம் கழிச்சா, ரொம்ப நேரம் மணிக்கணக்கான நேரம் கழிச்சு தான் மரணம் வரும். ஒவ்வொரு கல்லும் மண்டைய உடைக்கும், ஏதோ ஒரு எலும்பை அடிக்கும். பயங்கரமான சிச்சை, பயங்கரமான வலி, பயங்கரமான ஒரு தனிமை, ஆழமான வலி. அந்த நேரத்துல பவுல் என்ன பவுல் சொல்றாரு இல்லையா? லூக்கா என்ன எழுதுறாரு தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சாற்றாதே. அந்த வலி, சாவ போறான். அவனுடைய சிந்தை எங்க போகுது தெரியுமா? சிலுவையில ஒரு தடவை இயேசு கிறிஸ்து தொங்கிற நேரத்துல அவர் சொன்ன வார்த்தை, ஐயா பாத்தீங்களா, அவனுடைய வலி, எல்லா இடத்துலயும் வலி, பக்கத்துல மரணம் முன்னுக்கு நிக்குது. அவன் சிந்தை எங்க இருக்கு? என் ஆண்டவர் ஆத்தும நேசராக இருக்கு. என் ஆண்டவர் என்னுடைய ரட்சகர், என் மீட்பர். அவர் என்ன சொன்னாரு? forgive them, மன்னியும் சொன்னாரு. அந்த சிந்தை ஆச்சரியம். ஐயா, நான் உண்மையா சொல்றேன், ஆச்சரியம். எப்படி ஸ்டீஃபன், எப்படி இந்த ஆண்டவரை எவ்வளவு ஆழமாய் நேசிச்சான்? ஏன் யார் நேசிச்சான்? இப்படிப்பட்ட கல்லடிப்பட்டு சாகிறதுக்கா? அவனுக்கு ஒண்ணு தெரியும், என் ஆத்தும நேசருக்கு நான் சாகலாம், என் உயிரே நான் கொடுக்கலாம். இயேசு கிறிஸ்து நின்று என் பிள்ளை வரப்போறான், அரவணைக்கிறதுக்கு கையை விரித்து நின்று கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட். ஐயா, அதை சொல்லிட்டு லூக்கா எழுதுறார், அவர் தூங்கினாரா இறந்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த லெந்து காலத்துல இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் நம்ம ரொம்ப தியானிப்போம். அதோடு கூட தியானிக்க வேண்டிய ஒரு காரியம், ஸ்டேபானை போல இயேசுவுக்காக மரித்த விசுவாசிகள் எத்தனையோ பேர் சிரியா தேசத்துல மரிச்சிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இந்தியாவில் மரிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எத்தனையோ விசுவாசிகள் மரித்திருக்காங்க, எத்தனையோ குடும்ப தலைவர்கள் மரித்திருக்காங்க. எதுக்கு? இயேசு கிறிஸ்துவை தேவனாய் வச்சதுனால மட்டுமே. அந்த காரியத்தை நினைச்சுப்போம், அவங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிப்போம். அவங்க செய்த ஊழியங்கள் எப்படியாவது அதனுடைய பாதிப்பு வந்து கொண்டே இருக்கணும்னு ஜெபிப்போம். நமக்கும் ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம் வாழ்க்கையில வந்ததுன்னா நம்முடைய ஆவியில எப்படி இருப்போம்? கசப்பா இருப்போமா? இல்ல இயேசுவை சந்திக்கிறது இந்த 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 கஷ்டம் கொஞ்ச நேரம் தான்,
இயேசுவை நான் சந்திக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு திருப்தியோடு கூட நம்ம மரணத்தை சந்திப்போம். ஜெபிக்கிறதுக்கு முந்தி இன்னொரு காரியம் சொல்லுகிறேன். The way we die never defines us. எப்படி நாம் சாகின்றோமோ மரிக்கின்றோமோ அது நம்மை விவரிக்காது. ஏன் சாகின்றோம்? ஸ்தேவானுக்கு என்ன? என் இயேசுவுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன், என் இயேசுவுக்காக நான் மரிக்க ஆயத்தமா இருக்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியங்கள் ஜெபிப்போமா? என் ஆண்டவராகிய கர்த்தாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு அதிசயமான ஒரு மரணம், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மரணம், வலி நிறைந்ததா இருந்தாலும் ஸ்டீவன், அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க. அவன் மரணத்தை சந்திக்கிறவனா இருக்கும் பொழுது கூட தேவனோடு கூட இருக்கிற அந்த மகிழ்ச்சியின் ஆவியை விட்டு விடலையே அப்பா. ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சோகம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்களுக்கு மரணம் வந்தால் ஐயா, எந்த வழியிலையும் உம்மோடு கூட இருக்க அந்த மகிழ்ச்சியை விட்டு விடாதபடி அல்லேலூயா எங்களை காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். அதே வேளையில உம்முடைய நாமத்து நிமித்தம், உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் மரித்த ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும், அவருடைய ஆத்ம சமாதானத்தோடு கூட இருக்கட்டும். அவர்கள் விட்டு போன அவருடைய நேசிக்கும் மக்களை என் ஆண்டவர் காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். பல இடங்கள்ல உம்முடைய நாமத்து நிமித்தம் சிச்சைக்குள் இருக்கும் கிறிஸ்தவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே, ஆறுதல் படுத்தும். If there be any way, use us to bring comfort. ஏதோ ஒரு வழி இருந்தா, ஏதோ வகையில அப்படிப்பட்ட மக்களுக்கு நாங்கள் ஆறுதலாயிருக்க எங்களை வழி நடத்தும். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.